பல துறைகளிலே நம்முடைய தாய்மார் இப்பொழுது நிரூபித்து வருகிறார். அது ஈரோட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுமையிலும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் வளர வேண்டும், தொடர வேண்டும். நான் சொல்ல போகிற இந்த கல் சொன்ன இந்த கதையிலும் தாய்மார் வருகிறார். ஆனால் இதை படிக்கிற உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். கம்பன் கவிதையை எழுதத் தொடங்கிய பொழுது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட விவாதம் அவன் எழுதத் தொடங்கிய போதும் இருந்தது, எழுதி முடித்த பிறகும் தொடர்ந்தது. பிறகு நம் காலத்தில் அது கொஞ்சம் கோபமாகவே வளர்ந்தது. ஏனென்றால் நம்முடைய சிந்தனை போக்கிற்கு ஏற்ப அவன் இல்லையோ என்று நாம் குறைப்பட்டு கொண்டோம். கம்பன் எழுதிய போது அதற்கு முன்பே புறநானூறு வந்துவிட்டது, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் வந்துவிட்டது, திருக்குறள் படைத்து விட்டான். எனவே இந்த அரிய நூல்களெல்லாம் இருக்கிற பொழுது வடமொழியில் வந்த ஒரு கதையை தழுவலாக தமிழில், அதுவும் இத்தனை ஆயிரம் பாடல்களாக இடைவிடாமல் உட்கார்ந்து இவன் எழுதுவது அவசியம்தானா? மன்னனுடைய வீரத்தை போற்றலாம், ஆடல் அரசியலுடைய காதலை போற்றலாம், தமிழ் மண்ணின் பண்பை மாண்பை வருணிக்கலாம். எத்தனை பானாற்று படைகள் இருக்கின்றன, புறநானூற்று கவிதைகள் இருக்கின்றன. கம்பனுக்கு ஏன் இந்த வேலைகெட்ட வேலை வந்தது என்று சொன்னவர்கள் அன்றும் இருந்தார். எனவே வடமொழியில் வான்மீகி எழுதியதை மூவர் எழுதினார்கள். ராமகாதையை மூவர் வடமொழியில் எழுதினார்கள். அதில் முன்னவன் வான்மீகி. அவன் எழுதியதை தொடர்ந்து நான் தமிழில் தமிழ் மக்களுக்கு என் பக்தியால் தருகிறேன் என்று அவர்களுக்கு அன்றைக்கே விளக்கம் சொல்லிவிட்டான் கம்பன். இருந்தாலும் கம்பனுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்திருக்கிறது. சமகாலத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு நாம் உயிரோடு இருப்பதால் நேரில் பதில் கூறிவிட்டோம். வருங்காலத்திலே பல அறிவாளிகள் தமிழகத்திலே தோன்றுவார்கள். அவர்கள் இந்த நாம் படைக்கிற இந்த காவியத்தை படைத்துவிட்டு எத்தனை கேள்விகளை எழுப்புவார்களோ தெரியாது. எனவே அவர்களுக்கு முன்கூட்டியே பதில் சொல்லிவிடுவது என்று கருதி பாயிரத்திலே அவை அடக்கமாக முதல்லையே சொல்கிறான், முத்தமிழில் முறை நோக்கிய தமிழ் வித்தகர்களுக்கு ஒன்று உணர்த்துவேன். முத்தமிழில் முறை நோக்கிய தமிழ் அறிஞர்களுக்கு ஒன்று உணர்த்துவேன். என்ன உணர்த்துகிறார்? பக்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என்று பாடுகிறார். பக்தர்கள் எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு போற்றினால் நீ அதிலே போய் அறிவு ஆராய்ச்சி நடத்தக்கூடாது, அது நம்பிக்கை. எனவே அவன் பக்தியினால் பாடினான். அவன் 3 பெயரை சொல்கிறான், பக்தன், பேதையர், பத்தர். இந்த மூவரும் சொல்லுவதை எழுதுவதில் உன் ஆய்வு கண் கொண்டு பார்க்காதே. உனக்கும் ஓய்வு இருந்தால் விருப்பம் இருந்தால் படி, இல்லை என்றால் தள்ளி வை. இந்த அவையடக்கத்தோடு தான் நான் எழுதுகிறேன். மழலை மொழி பேசக்கூட தெரியாத குழந்தை ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து கம்பியை எடுத்து தரையிலே கீறிவிட்டால், சித்திரம் போல தீட்டுவதாக நினைத்துக்கொண்டு கீறிவிட்டால் தச்சர்கள் கொவிப்பார்களா? இல்லை. அது ஒரு குழந்தை ஏதோ கீறிவிட்டது கிறுக்கி விட்டது நினைப்பார். அதேபோல் பக்தியினால் நான் எழுதலுற்றேன். எதை தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ளுவீர் என்று கூறிவிட்டுத்தான் கம்பன் எழுதவே தொடங்குகிறான். பிறகுதான் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெற நிறுத்தலும் நிக்கலும் நீங்களா என்று ஆரம்பித்து பிறகு காண்டம் காண்டமாக அவனுடைய கற்பனை திறன் பெரும் வெள்ளமாக வடிந்தோடுகிறது. எனவே கம்பனே கவி சக்கரவர்த்திய அடக்கத்தோடு நான் பக்தியால் அறையலுற்றேன், இதிலே ஆய்வு செய்யாதீர்கள் என்று அவன் அவையடக்கம் சொன்னது மாதிரியே நம் காலத்திற்கு சற்று முன் வாழ்ந்த கவிமணி. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை கவிஞனாகவே ஏற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லை. அது ஒரு நல்ல பண்பு. ஏதாவது ஒரு குறை சொல்லிவிடுவார்கள், அவருக்கு யாப்பிலக்கணம் அவ்வளவாக சரியில்லை, இது ஏற்கனவே தொல்காப்பியத்தில் வந்ததை கொஞ்சம் எழுத்து மாற்றி போட்டு தன் கவிதை என்று பெயர் அடித்திருக்கிறார் என்று ஏதாவது ஒரு குறை சொல்லி அவனை கவிஞன் அல்லவே அல்ல என்று அடிப்பதுதான் தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் நம்மோடு பழகிய கவிஞர்கள் சொல்ல கேட்ட ஒரு கதை. எனவே ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை போற்ற மாட்டான். அதற்கு முதல் விதிவிலக்காக வந்தவன் அமர கவிஞன் பாரதி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஏன்? கம்பன் பிறந்த நாடு.